எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் கருணையும் உண்டாவதாக. இந்த மாபெரும் மஜ்லிஸ் பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வையும் ஆத்மீக உணர்வையும் உள்ளத்தில் ஊட்டி மஹல்லாவின் மக்கள் மாணிக்கங்களாக திகழ வேண்டும் என்பதற்காக பெருமுயற்சி செய்து இந்த மதரசாவை ஏற்படுத்தி உஸ்தாதாக்களை இன்னும் உஸ்தாத்மார்களை நியமனம் செய்து கல்வி சேவையை ஆற்றி வருகின்ற ஜாமியுல் அன்வர் மஸ்ஜிதினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர், இன்னும் நிர்வாக பெருமக்கள், நான் அதிகம் நேசிக்கக்கூடிய பள்ளியினுடைய தகுதிமிக்க தலைமை இமாம் கண்ணியத்திற்குரிய ஹசரத் அவர்கள், இன்னும் அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய பாசத்திற்குரிய மௌலவி, அத்தனை மக்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக தரைத்தளத்தை மிக அற்புதமாக வடிவமைத்து டைல்ஸை அழகான முறையில் நமக்கு ஏற்படுத்தி தந்த கண்ணியத்திற்குரிய நேனா முனா குடும்பத்தினரில் தலைமை பீடம் கண்ணியத்திற்குரிய மூசா நைனா சாஹிப், ஹசன் நைனா சாஹிப் அவர்களின் மீதும் அல்லாஹ் அவருடைய குடும்பத்தார் அனைவரின் மீதும் நல்ல நசீபுகளையும் சகல சௌபாக்கியங்களையும் நிரந்தரமாக்குவானாக. ஆமீன். இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நிறைய இபாதத்துக்களையும் அர்ப்பணங்களையும் நான் செய்வதற்கு காரணம், என்னை படைத்த இறைவனுடைய திருப்தி எப்படியாவது நான் பெற்றுவிட வேண்டும். வணக்க வழிபாடுகளில் ஏற்படக்கூடிய இடர்களை பெரிதாக நினையாமல் தொடர்ந்து நான் இபாதத் செய்ய காரணம், மறுமை நாளில் என் படைத்தவனின் கரங்களால் எனக்கு தரப்படக்கூடிய பரிசாக இருக்கக்கூடிய சொர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும். இந்த சொர்க்கத்திற்காகத்தான் காலையில அதிகாலையில பணி எவ்வளவு கொட்டினாலும் எழுந்திருத்து ஒது செய்து நான் தொழுகிறேன், திக்ர் செய்கிறேன், குர்ஆன் திலாவத் செய்கிறேன். சுட்டரிக்கும் வெயிலை பொருட்படுத்தாமல் லுஹர் தொழுகிறேன், அந்தி மயக்கத்தை பொருட்படுத்தாமல் அசர் தொழுகிறேன், மக்ரிப் தொழுகிறேன், இஷா தொழுகிறேன். என்னால் என்ன ஏழுகிறதோ அத்தனை அமல்களையும் நான் செய்ய காரணம், என்னை படைத்தவன் எனக்கு தரக்கூடிய மாபெரும் வெகுமதி சொர்க்கத்தை பெற. அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதன் மீது கொண்ட கருணையின் காரணமாக 8ஆக படைத்திருக்கிறான். நரகத்தை அல்லாஹ் தஆலா 7ஆகத்தான் படைத்திருக்கிறான். பாவங்களுக்கான தண்டனையை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி மனிதன் மீது கடுமையான கோபத்தை காட்ட வேண்டும் எனில் 7 நரகத்திற்கு பதிலாக 70 நரகத்தை படைத்திருக்க வேண்டும். ஆனால் படைத்தவனை சுருக்கி எப்படியாவது தப்பித்து சொர்க்கத்தின் காரியத்தை ஒரு துளியேனும் செய்துவிட வேண்டும் என்பதற்காக 8 சொர்க்கங்களை 7ஆக படைத்த, நரகத்தை 7ஆக படைத்த இறைவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொர்க்கத்தை ஒன்றை அதிகப்படுத்தி அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். அந்த 8 சொர்க்கங்களையும் அந்த 8 சொர்க்கங்களில் நுழையக்கூடிய மக்களையும் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கின்ற இந்த குறிப்பிட்ட இந்த குறுகிய நேரத்தில் சொல்லலாம் என்று விளைகிறேன். அல்லாஹ் முழுமையான முறையிலே சொல்வதற்கும் கேட்பதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுலவாக்கியால எண்ணிட்டீங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மட்டும் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம மாமி பேர் ஜீனத்துல் ஃபிர்தௌஸ், ரெண்டும் ஒண்ணுதான். ஜன்னத்து ஜீனத் எல்லாம் ஒண்ணுதான். மொத்தத்துல தலைமை பீடமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இந்த சொர்க்கத்தை பற்றி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, இதா சஅல்துமுல் ஜன்னஹ் ஃபஸ்அலு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சொர்க்கத்தை பிரியப்பட்டு நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்டீங்கன்னு சொன்னா, சொர்க்கத்தை நீங்கள் பிரியப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த சொர்க்கத்திற்கு தகுதி படைத்தவர்கள் முதலாமவர் முத்தகீன், அல்லாஹ்வை பயந்தவர். உளமும் புறமும் எப்போதுமே அல்லாஹ்வுடைய பயம். வெளிரங்கத்தில் ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அல்லாஹுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாத வாழக்கூடியவனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை நசீபாக்குவதில்லை. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய முதல் விஐபிகள், முதல் நுழைவாளர்கள், பெரும் பாக்கியசாலிகள் முத்தகீன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கன்னா, போதும் என்ற மனதோடு வாழக்கூடியவர். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு எவ்வளவு கிடைச்சது? 100 ரூபாய்.
நேத்து 200 ரூபாய், உனக்கு ஏதாவது கவலையா? இல்ல. 100 ரூபாய் கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், 200 ரூபாய் கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், 500 ரூபாய் கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், ஒண்ணுமே கிடைக்காட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். போதும் என்ற மனதோடு வாழக்கூடியவனை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வா வா என்று அழைக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சொல்லுவாங்க காபத் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அவர்களிடத்துல, யா காபு உக்குன் கண்ணானா, காபே உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அவர் சொல்வாரு, யா ரசூலல்லாஹ், ஆகிரத்துல உங்களோடு சொர்க்கத்தில் நான் பயணமாக வேண்டும். அப்ப சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குன் கண்ணான், நீ போதுமென்ற மனதுடையவனாக மாறிவிடு. நீ மாறினால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே என்னோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உனக்கு அருளச் செய்வான் என்று சொன்னார்கள். அவர் மட்டுமல்ல, உலகத்தினுடைய அனைத்து முஸ்லிம்களான நமக்கும் அல்லாஹ் அந்த ரசூலோடு வாழ்கின்ற பேற்றை தந்தருள்வானாக. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மூன்றாவது நபர்கள் எந்த காலத்திலும் கைர ஹாசித், பொறாமை கொள்ளாத நெஞ்சம் படைத்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இடம் தருகிறார். நகையை பார்த்து பொறாமை, பணத்தை பார்த்து பொறாமை, வசதிகளை பார்த்து பொறாமை, பட்டம், பதவி இது போன்றவைகளை பார்த்து பொறாமைப்படாத பண்பட்ட உள்ளவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த பொறாமையினுடைய ஆரம்பமே ஒரு பெண் மூலமா தான் வந்துச்சு. பெண்ணை முடிப்பதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் போட்டி போட்டதன் காரணமாக கொலையும் விழுந்தது. பொறாமையால் கொலையும் விழுந்தது. பொறாமையால் என்னவெல்லாமோ நடந்தது. சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ், பொறாமை எப்படி கொடூர குணம் என்றால், நெருப்பு எப்படி விறகை தின்று விடுகிறதோ, நீ செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் தின்று விடும் பொறாமை. காலையில பஜ்ர் தொழுதுட்டு அந்த பஜ்ர் தொழுத கையோட ஒருத்தனை பொறாமை கண்கோடு பார்த்து, நம்ம கூட தானே சூழவாய்க்காலுக்கு வந்தான், நம்ம கூட தானே வியாபாரம் பண்ணா, இன்னைக்கு அவன் நல்லா இருக்கிறானே, வாய்க்காலுக்கு போற தோரணை என்ன, குளிக்க போற தோரணை என்ன, நம்மள ஆண்டு வந்த சைக்கிளே தானே உருட்ட வச்சிருக்கான், அவனை வண்டியில போக வச்சிருக்கானே, அவனை கார்ல போக வச்சிருக்கான்னு சொன்னா அந்த பஜ்ர் தொழுகையை தீ வைத்து கொளுத்துகிறான் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் பாதுகாப்பாங்க. சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ், அது எந்த துறையை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, கல்வியில், ஆற்றலில், பெரும் செல்வாக்கில் உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி, பொறாமை உணர்ச்சி அவனை பார்த்து வரும்போது அவனுடைய நன்மைகள் கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்பாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. ஆக கைர ஹாசித், பொறாமை இல்லாதவனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரும் வெகுமதி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நாலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்லவர்களோடு தொடர்பு. சாதாரணமா நினைக்காதீங்க. வலிமார்கள் இன்னைக்கு நாக்குல பல்ல போட்டு பேசுறான் பாருங்க, அத்தனை பேருக்கும் இதில் ஒரு பெரிய அளவுக்குள்ள படிப்பினை இருக்கிறது. வலிமார்களுடைய தொடர்பு, நல்லவர்களுடைய தொடர்பு சாதாரணப்பட்டதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருவர் வருவார், தீனுல் இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லி கொடுப்பாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டு அன்று நடைபெறக்கூடிய யுத்தத்திற்கு தயாராகி செல்வார். அன்றே இறந்து போவார். ஒரு சஜிதா பண்ணல, ஒரு திக்ரு செய்யல, ஒரு ஃபிக்ரு செய்யல. அவர் உதிர்த்த கலிமாவை தவிர எந்த அமலையும் செய்யவில்லை. ரசூல் சொல்வாங்க, இன்ன ஃபில் ஜன்னா, அவர் நிச்சயமாக சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறார் என்று சொல்வார்கள். அப்ப நல்லோர்களோடு ஒரு தொடர்பு தான். அந்த ஒரு தொடர்பே 1000 நன்மைகளை பெற்று தந்தது அவருக்கு வாழ்க்கையிலே. அபூ ஜஹல் யாரோட தொடர்பு வைத்தான்? உத்பாவோடு, உமையாவோடு, அபூ லஹபோடு தொடர்பு வைத்தான். அவனுடைய முடிவு என்ன ஆனது? நரகம் மட்டுமல்ல, கேட்பாரற்ற நிலையில பாலும் கிணற்றுக்குள் அழுகிய பிணமாக மிதந்தான் என்பது வரலாறு. அப்போ இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அற்புதமான நல்லோர்களுடைய தொடர்புடைய மக்களை அல்லாஹ் நுழைக்கிறான். இந்த 4 தன்மைகளை உடையவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறார்கள். இந்த 4ல் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. பெருந்தன்மையால் 4ஐயும் நசீபாக்குவானாக. அடுத்த சொர்க்கம் தாருஸ் ஸலாம். இந்த தாருஸ் ஸலாம் என்ற சொர்க்கத்தில் முதலாக நுழைப்பவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹாஃபிதுல் யதீம், யதீம்களை பேணுதலாக பாதுகாப்பவர், அவங்க மீது கழிவிறக்கம் கொள்பவர், தந்தையை இழந்த மக்களை, தாயை இழந்த மக்களை கரிசனையோடு அக்கறையோடு பார்த்து சொன்னார்கள் அல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய தலையை தடவி விடக்கூடிய அந்த கரங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். எத்தனை முடிகள் இருக்கிறதோ
அத்தனை முடிகள் அளவுக்கு தலையை தடவி விடக்கூடியவன், அனாதையின் ஒரு யத்தீமின் ஒரு அனாதையின் தலையை தடவி விடக்கூடியவனுக்கு அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னார்கள், நன்மையை தருகிறான் என்று சொன்னார்கள். இப்படி எத்தீமை பார்த்து பார்த்து கவனிச்சு, வெறுமனே ஏதோ எத்தீம் இருந்துச்சு கையில ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுத்தேன் இல்லை, அவருடைய வாழ்வாதாரம் அனைத்திலும் பங்கெடுத்துக் கொண்டு பெரும் தொண்டு ஆற்றுபவனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய மாபெரும் வெகுமதி தாருஸ்ஸலாம். இரண்டாவது சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ராஹிமுல் அராமில், விதவைகளின் மீது கருணை காட்டக்கூடியவன். இந்த சூலவாய்க்கா நகரத்தில் எத்தனை விதவைகள், அல்லாஹ் அக்பர், சிறு வயது விதவைகள், நடுத்தர வயது விதவைகள், முதிர்ந்த வயதில் விதவைகள், ஒவ்வொரு விதவைகளையும் கணக்கெடுத்து நிர்வாகத்துக்கு சொல்கிறேன், தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய பணி பள்ளியோடு முடிந்து விடுவதில்லை. ஒவ்வொரு மஹல்லாவில் துடிக்கின்ற ஒவ்வொரு இதயம், ஏழையின் இதயத்திற்கு நீங்கள் ஜவாப்தாரிகள். வெறுமன பள்ளியின் தலைவராக செயலாளராக நான் இருந்தேன் சென்றேன் என்று அல்ல, இங்கே வசிக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்குமான பொறுப்பாளியாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். அப்போ ஒவ்வொரு விதவைகள் அவங்களுடைய மறுவாழ்வு, அவங்களுடைய பொருளாதாரத்திற்காக பாடுபடக்கூடியவர். அபூ தஹ்தா ரலியல்லாஹு, உம்மு தஹ்தா ரலியல்லாஹு, 2 பேரும் கணவன் மனைவி, இறந்து போவாங்க. அபூ தஹ்தா அன்பினிய கணவர், இறந்து போன உடனே இடிச்சு போவாங்க அந்த அம்மா உம்மு தஹ்தா. முஆவியா ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். அப்போ முஆவியா ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்கடா, அவங்களுக்கு தூது அனுப்புவாங்க. உம்மு தஹ்தா, உங்களை நான் மனம் முடிச்சுக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்ட்டு. அப்பதான் உம்மு தஹ்தா சொல்லுவாங்க, எப்போது அபூ தஹ்தாவை கல்யாணம் முடிச்சு நான் வாழ்ந்தேனோ அதோடு கணவன் என்ற அந்த வாசல் இருக்குது பாருங்க, எனக்கு ஜோடி அவர் மட்டும்தான். அந்த வாசலை அவருக்கு பிறகு நான் அடைத்து விட்டேன். எனக்கு வேற எந்த கணவனும் தேவை கிடையாது. அவர் என் மீது கொண்ட அந்த பாசம், நேசம், காதல், அந்த நினைவுகளோடு நான் ஜனாசாவாகின்ற வரைக்கும் வாழ்ந்து விடுவேன் என்று அந்த அம்மா சொன்னாங்களாம். அப்ப முஆவியா ரலியல்லாஹு பெருமகிழ்வு அடைந்து விதவைகளுக்கான, அவர் தான் ஊர் தலைவர், என்ன செய்தார் தெரியுமா, மாதம் அந்த விதவைகளுக்கான உதவித்தொகையை பைத்துல் மாலை ஏற்படுத்தி அவருக்கு உண்டான ஹக்கை தொடர்ந்து கொடுத்து வந்தார்கள். உம்மு தஹ்தா மறைகின்ற வரைக்கும் அவர்களுக்கான உதவி செய்யப்பட்டு கொண்டே இருந்தது என்பது வரலாறு. இப்படி விதவைகளுக்கு உதவி செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம் தாருஸ்ஸலாம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய விஷயத்தில் ரொம்பவும் மெனக்கெடல் செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹ் தாருஸ்ஸலாமிலே இடம் தருகிறான் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு இதை சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய சாப்பாட்டில் வாரத்துக்கு ஒரு நாள், பெண்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஏழை இன்ஷா அல்லாஹ் சாப்பிடட்டும். படைத்தவனே, தாருஸ்ஸலாம் என்ற உன்னுடைய சொர்க்கத்தை நான் பெறுவதற்காக நான் செய்யக்கூடிய இந்த அன்னத்தை, இந்த தர்மத்தை நீ ஏற்றுக்கொள் என்று நீங்கள் செய்கின்ற வாரத்துக்கு ஒரு நாள் உள்ள தர்மம், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க கையில கொடுத்துட்டான்னா நிறைய தான தர்மங்களை பண்ணுங்க ஏழைகளுக்கு. உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அவருடைய உணர்வுகளை புரிங்க. எனக்கு தேவை தாருஸ்ஸலாம். அந்த தாருஸ்ஸலாமில் பிரதானமான இடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அந்த வெகுமதியை தருகிறார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸலாம், சலாத்தை பரப்புபவர், இவருக்கு அல்லாஹ் தாருஸ்ஸலாமில் இடம் தருகிறார். அறிந்தவர், அறியாதவர், தெரிந்தவர், தெரியாதவர், அவர் யாராக இருந்தாலும் சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாத்தின் மீது பற்றுதல் உள்ளவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய பெரும் வெகுமதி தாருஸ்ஸலாம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த சொர்க்கம் பாத்தீங்கன்னா ஜன்னத்துல் ஆதன், 3வது சொர்க்கம். இதுல யாரு? முகில்லுல் கலாம், பேச்சை குறைப்பவர். பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலகீனம் பேச்சு அதிகம். கணவனிடத்தில் பேச்சு மிதமிஞ்சிய பேச்சு, மாமியாரிடத்தில் மிதமிஞ்சிய பேச்சு, பெற்றோர்களிடத்தில் மிதமிஞ்சிய பேச்சு. இது ஆண் பெண் என்ற பேதமே இல்லாமல் அனைவரையும் நீக்கமாக நிறைந்திருக்கிறது இந்த குற்றம். கணவன் உங்களுக்காக உழைக்கிறார்,
கொஞ்சம் முன்பின் கோபங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அவன் ஒரு வார்த்தை சொன்னால் 40 வார்த்தைகள் நீங்கள் பதிலுக்கு சொல்லும் போது அந்த வாழ்க்கை சோபிக்கும் என்று நினைக்கிறீர்களா? ஒரு இன்முகத்தோடு ஒரு வார்த்தை நீங்கள் என்னங்க அதெல்லாம் விடுங்க, சாதாரணமான விஷயம் இதெல்லாம் ஒரு பெருசாவா விடுங்க சொல்லி பாருங்கள் சகோதரிகளே. கணவன் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய விதத்தில் என்னமோ அவனுக்கு நீங்க சொல்லும் போது ஒரு பெரிய படிப்பினை அவன் பெறுவான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு வார்த்தைகளை விடும்போது அது பிளவும் தாம்பத்தியத்தினுடைய துண்டிப்புக்கும் தான் காரணமாக இருக்குமே ஒழிய எந்த காலத்திலும் ஒரு அழகான குடும்பவியலாக இருக்க முடியாது. அப்ப முக்கிலுல் கலாம், பேச்சை குறைப்பவனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம் ஜன்னத்துல் அத்ன் என்று சொல்லப்படுகிறது. அங்க பாத்தீங்கன்னா முக்கிலுல் மனாம், தூக்கத்தை குறைப்பவனுக்கு அல்லாஹ் தருகிறார். இரவு நேரத்தில் மடா குடிமகன் போல மடா உறங்கு, தூக்கம், பஜ்ரும் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது, தஹஜ்ஜத்தும் கிடையாது. தஹஜ்ஜத்துனா என்ன? அப்படி இல்லாம குறைவான தூக்கம், நிறைவான வணக்கம். இரவு நேரத்தில் பரண்டு இருப்பார். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தஹஜ்ஜத் ஒரு நாள் கூட விட மாட்டாங்க. அந்த தாருல் ஜன்னத்துல் அத்ன் பார்த்து கொண்டே இருக்கிறார். வா, எப்போது வரப்போகிறாய் தஹஜ்ஜத் தொழுகையாளியே? இரவு நேரத்தில் படைத்தவனுக்காக தூக்கத்தை சுருக்கிக் கொள்ளக்கூடிய உனக்கு நான் தான் பரிசு, வா வா என்று அழைக்கிறது ஜன்னத்துல் அத்ன். அல்லாஹ் உங்களுக்கு விளக்கு நசீபாக்குவானா. முகில்லு தா, சாப்பாட்டை குறைத்து சாப்பிடக்கூடியவன். மிதமிஞ்சிய சாப்பாடு இபாதத்தின் உணர்வை அளித்துவிடும் சகோதரிகளே. மிதமிஞ்சிய சாப்பாடு உள்ளவரை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இபாதத்தில் ஒரு பெரிய அளவுக்கு லைஃப் இருக்காதவருக்கு. முக்கில்லு தா, சாப்பாட்டை குறைப்பவர். அல்ஹம்துலில்லாஹ், குறைவா போதும், எனக்கு போதும், இல்ல சுவையா இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் நிறைய சாப்பிடுவோம் அப்படி இல்லாம கட்டுப்பாடு, உணவின் விஷயத்தில் கட்டுப்பாடு, ஹலால் ஹராமில் பேணுதல். இந்த உணவு எங்கிருந்து வந்தது, இந்த உணவினுடைய தன்மை என்ன என்பதையெல்லாம் பரிசீலித்து பார்த்து உட்கொள்ளக்கூடியவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய மாபெரும் வெகுமதி ஜன்னத்துல் அத்ன் என்று சொல்லப்படுகிறது. முகில்லு தா, அதுக்கு அடுத்த சொர்க்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் தாருல் குல்த். இந்த சொர்க்கத்தில் பிரதானமாக முழு 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 கூட்டமா இருக்கும். அந்த கூட்டத்திற்குரியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கக்கூடியவர். ஈட்டி முனையில் கொண்டு நிறுத்தினாலும் நான் கொண்ட ஈமானை ஒரு துளியேனும் சமரசம் செய்ய மாட்டேன் என்ற அந்த ஒரு உத்வேகத்தோடு வாழக்கூடிய ஒவ்வொரு பெருமகனுக்கும் ஒவ்வொரு பெருமகளுக்கும் அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம் தாருல் குல்த். நல்ல நாள், தீய நாள், பேய் பிசாசு, மங்களமான காரியம், மங்களம் இல்லாத காரியம் யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது சரியத்தை? விதவைகள் முன்னாடி போனா அந்த காரியம் உருப்படாது. செவ்வாய்க்கிழமை எந்தாவது காரியத்தை பண்ணா அந்த காரியம் விளங்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மார்க்கமா? இன்னைக்கு மாற்றுக் கொள்கைக்காரன் உயர்த்தி அவன் உயர்ந்து பெரிய அளவுக்கு நம்மளை தாழ்த்துவதற்கு காரணமாக அமைந்தது எதுன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய சில மூட பழக்க வழக்கங்களும் சில அந்த காலத்து சில சாஸ்திரங்களும் தான் மாற்றுக் கொள்கைக்காரனை வளரவிட்டது. நாம கரெக்டா இருந்தோம்னு சொன்னா எந்த கொள்கைக்காரனும் நம்மை மாய்த்திருக்க முடியாது. நல்ல நாள், தீய நாள், இந்த நாள் சரி கிடையாது, அந்த நாள் சரி கிடையாது, வளர்ப்பெற தேய்ப்பெற யார் சொன்னது? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே நாள் புதன்கிழமை. புதன்கிழமை நல்ல காரியத்தை செய், அதுல பரக்கத்து தொடர்ந்து அல்லாஹ்வுடைய கருணையினால உனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால செய்றோம். மற்றபடி புதன்கிழமைக்கும் மங்களத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள், செய்கிறேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி தாருல் குல்தில் கொள்கை துடிப்பு, சமரசம் இல்லாதவன். குர்ஆன் ஹதீஸ் நம்முடைய மூத்த உலமாக்கள் நமக்கு செய்த அந்த உபதேசங்களை கிஞ்சிட்டும் பிசகாமல் வாழ்பவனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம் தாருல் குல்த். முக்ரிமுல் லைஃப், விருந்தாளிகளை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க பாருங்க. அந்த வகையில பெண்கள் ரொம்ப பாருங்க, ஒரு மரணம் தான் நம்முடைய சாச்சாவுடைய வஃபாத்து. அந்த வீட்டு பெண்கள் எப்படி கவனிக்கிறாங்க நம்முடைய குடும்பத்து பெண்கள், வந்த மக்களை. அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய சொர்க்கம் இது தாருல் குல்த். முக்ரிமுல் லைஃப், முக்ரிமுல் லைஃப், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடியவர். கஷ்டம்தான், ஆனாலும் இந்த நாடு எங்க மாமா வந்திருக்குது,
கொஞ்சம் கஷ்டம்தான். வராத எங்க சாட்சி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்யக்கூடிய கைமாறுல நான் ஒரு போறப்பட செய்ய மாட்டேன். நீங்க கஷ்டப்படுறியப்பா, என்னத்துக்கு போட்டு கறிகிறீலாம், பரவாயில்லை. என் விருந்தாளிகள் மனமகிழ்ந்து எனக்காக துஆ செய்து செல்ல வேண்டும். அல்லாஹும்ம அத்இமன் அதாமனா வஸ்கிமன் சகானா வஜஅல்னா மினஷ் ஷாக்கிரீன் என்ற துஆவோடு அவர்கள் செல்ல வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டா, விருந்தாளி இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு காலம் ஒரு தடவை தேடி திருச்சி ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, ஒரு வயோதிகர், ரொம்ப கஷ்டப்பட்டவர். உட்கார வச்சாங்க, சாப்பாடை போட்டாங்க, அவங்களும் உட்கார்ந்தாங்க. பெரியவங்களே சாப்பிடுங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, என்னவோ சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு தண்ணி எடுத்தாரு, வானத்தை நோக்கி இப்படி இப்படி தெளிச்சாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. நான் வணங்கக்கூடிய சூரியனுக்கு படைப்பேன், அதுக்கு நான் காணிக்கை கொடுப்பேன், கும்பிட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன். உங்களை படைச்சவன் சூரியனா, அல்லாஹ் அல்லவா, நீங்க அப்படி செய்யக்கூடாது, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சூரியன் தான் என் கடவுள், அதுதான் நான் வந்து புகழ்ந்து சாப்பிடுவேன். இல்ல, உங்களை படைச்சது அல்லாஹ் தான், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, தயவு செய்து எவ்வளவு நாள் சாப்பிடுங்க, எவ்வளவு நாள் எடுத்துட்டு போங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. அது சொல்ல முடியாது. நீ என்ன வற்புறுத்துறியா, வற்புறுத்துறதாகவே நினைச்சுக்கிறீங்க, தயவு செய்து அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுங்க. சொல்ல மாட்டேன், சொல்லலைன்னா எந்தியான்ட்டாங்க, தட்டை பிடிக்கிட்டாங்க. தட்டை என்ன செஞ்சாங்க, பிடிக்கிட்டாங்க. போ, உனக்கு சாப்பாடு இல்லை, ஒண்ணும் இல்லை. அந்த பெருசு சத்தம் போட்டுட்டே ஓடிடுச்சு, போயிடுச்சு. அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், இப்ராஹிம் அவனுக்கு வயது 80, அவன் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் என் பெயரை சொன்னதில்லை. ஆனால் ஒரு காலமும் அவனை நான் பட்டினி போட்டது கிடையாது. ஒரு தடவை என் பெயரை சொல்லலைன்றதுக்காக வெறுங்கையோட வந்தவனை அடிச்சிட்டீங்களேன்னு சிறிது அல்லாஹ் தஆலா வருத்தப்பட்டான் என்பது வரலாறு. அப்ப முக்ரிமுல் லைஃப், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் மிகச்சிறந்த தார்மீக பண்பாடு. சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அந்த வகையில சூலாவாய்க்கால் மக்களை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அடிச்சுக்கிற முடியாது, அல்லாஹ் மென்மேலும் பரக்கத்தை செய்வான். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, முக்ரிமுல் வாலிதை, பெற்றோர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர். பெற்றோர்கள்னா உயிரையே கொடுப்பான். பாப்பா அம்மாண்ட 2 கண்ணு தான், இவ்வளவு கண்ணியம். வயதான காலகட்டத்தில் அவங்களை அப்படி கண்ணியப்படுத்தக்கூடியவன். இவனுக்காக ரெடியாக தயாராக இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இந்த சொல்கிறார் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தாகத்தோடு தன் பெற்றோர்கள் தண்ணி கேட்பாங்க. நம்ம பின்பற்றுறோமே ஷாபி, அவங்க தண்ணியை நீண்ட ஏன்னா இப்பம்லாம் வந்து பட்டனை தட்டி விட்டீங்கன்னா தண்ணி வந்துடும். அப்ப அப்படி இல்லை, நீண்ட தூரம் போயிடும், ஊற்று தண்ணி தோண்டி எடுக்கணும். இப்ப நம்ம முன்னாடி கூட நம்ம தோன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆத்து மணல்களில் தோண்டி தண்ணி குடிக்கிற காலத்துலலாம் நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது பார்த்துருக்கிறோம். அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணியை கொண்டு வந்து பாக்குறாங்க, 2ம் தூங்கிடுச்சு. அம்மாவும் பாப்பாவும் நல்ல கொரட்டை விட்டு தூங்குறாங்க. ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மனம் கொள்ளல. சரி, திடீர்னு முடிச்சுட்டு தாகம் தானே எடுக்கும், ஏன்னா தூக்கத்துல வறண்டு போயிருந்த தொண்டையெல்லாம் எப்போ முடிப்பாங்கன்னு தெரியலேன்னு அப்படியே நின்ன. 2 பேரும் நல்லா தூங்குறாங்க. திடீர்னு தாயார் தஹஜ்ஜுதுக்கு எந்திக்கிறாங்க. எழுச்சி மசமசன்னு ஒரு உருவம் பக்கத்துல நிக்குதேன்னு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அம்மா அந்த ஷாஃபி, நான் தான் ஷாஃபின்னு உடனே என் மகனேன்னு சொல்லி அணைத்து கொண்டாங்க. ஏன் இப்படி நிக்கிற, தண்ணி கேட்டீங்கம்மா, நான் தண்ணி கொண்டு வந்தேன், நீங்க 2 பேரும் தூங்கிட்டீங்கன்னு உடனே அன்பொழுக கண்ணீர் விட்டு துவா செய்தாங்க. அவங்களுடைய துவா தான் இன்னைக்கு பெரும் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி ஹஜ்ரத் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப முக்ரிமுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நீங்கள் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கடமையாற்றும் போதெல்லாம் உங்களுக்கு தாருல் குல்து வா வா என்று வரவேற்பு அறிவிப்பு செய்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்து முக்ரிமுல் ஜார், பக்கத்து வீட்டுக்காரங்களை மதிக்கக்கூடியவர். அண்ட ஊடு சண்டை ஊடுன்ற அந்த சித்தாந்தம் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பு. அது மெட்ராஸ்ல சொல்லவே வேணாம். அங்கேயாவது எவ்வளவு பரவாயில்லை, ஒரு மௌத்துன்னா எல்லாரும் வந்துடுறீங்க, ஒரு சுகம்டா வந்துடுறீங்க, துக்கம்டா வந்துடுறீங்க. மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா கூட்ட கதவு திறக்க மாட்டாங்க. அபார்ட்மெண்ட்ல பக்கத்துல டெத் ஆகி 3 நாள் ஆகி கூட அந்த நாட்டம் கூட உள்ள போகல. காரணம் என்னன்னு சொன்னா, கண்ணாடி போட்டு அடைச்சிருக்கான், ஏசி இருந்து உள்ள இருந்து ஏசி வெளியே போயிடும் சொல்லி. இதுவா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீடு யஹூதிகள் வீடு, ஒரு சில யஹூதிகளின் வீடு. அந்த யஹூதிகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை, பக்கத்து வீட்டுக்காரருடைய ஹக்குகளை செய்து கொண்டே இருந்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்.
அவங்க இறந்து போகும்போது ஒரு யகூதி இடத்துல தன்னுடைய உருக்கு சட்டையை அடமானம் வைத்து கோதுமையை பெற்றதாக வரலாறு சொன்னா அந்த ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் எந்த அளவுக்கு, அந்த ரெண்டு பேருக்குள்ள உறவு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது நம்மளால புரிய முடிகிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா முக்ரிமுல் உலமா, இந்த இடத்துல நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருவோம். உலமாக்களை சங்கைப்படுத்தக்கூடியவர் இவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சொர்க்கத்தில் பிரதானமான இடத்தை தருகிறார். அவர்கிட்ட உள்ள குறைகளை பெரிதிப்படுத்தி அவரை இம்சப்படுத்தி அவரை நோவினைப்படுத்துவதை காட்டிலும் நீ பெற்ற பிள்ளையாக ஏன் நினைக்க கூடாது ஆலிமை? உன் கூட பிறந்த ஒரு ரத்தமாக ஒரு உறவாக ஏன் நினைக்க கூடாது ஒரு ஆலிமை? நினைத்தான். ஏன்னா அவன் வாலிபத்தை முழுக்க காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ். உன் பிள்ளை தெருவில் விளையாடுகிறான், கிரிக்கெட் விளையாடுகிறான், எங்கெல்லாமோ போகிறான் வருகிறான், உயர்ந்த கனவுகளோடு லட்சியங்களோடு படிக்கிறான். ஆனால் இங்கே வாலிபம் அனைத்தும் முடக்கப்பட்டு மொட்டையடிக்கப்பட்டு அவன் மதரசாக்களில் காலல்லாஹ் அல்லாஹ் சொன்னான், கால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று ஓதிக்கொண்டு ஒரு ஆலிமாக வெளிவரும்போது அவன் மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு சில பலகீனங்களுக்கு உட்பட்டவராக இருக்கின்ற போது அந்த பலகீனத்தை பெரிதுபடுத்தி அவனை இம்சைப்படுத்துவது, அவன் கண்ணியத்தை குறைப்பது எந்த வகையில் நியாயம், எந்த வகையில் நீதி? முக்ரிமுல் உலமா, உலமாக்களை சங்கைப்படுத்தக்கூடியவன், அது வயதில் சிறியவரோ பெரியவரோ ஆலிம்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடியவனுக்கு இந்த சொர்க்கத்தில் பிரதானமான இடத்தை தருகிறான் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அடுத்து 5வது சொர்க்கம் ஜன்னத்துல் மஅவா. இந்த சொர்க்கம் ரொம்ப 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 அலாதியானது. ஏன்னா இந்த சொர்க்கத்துல ஸ்பெஷல் என்னடா, பறவைகளை போல பறக்க வைப்பான் இந்த ஜன்னத்துல் மஅவால. நம்ம முன்னோர்கள் எல்லாம் நம்ம அப்பாவை பார்த்திருப்போம், அப்பாவை பார்த்திருப்போம், அவங்களுக்கு முன்னாடி எங்க போய் பார்க்க ஆசை இருக்கும் இல்லையா? பெத்த பிள்ளை என்ன செஞ்சிருப்பான், சின்ன பிள்ளையிலேயே இறந்துருக்கும். அந்த குழந்தை பிறந்த உடனே இறந்துருக்கும். அந்த பிள்ளை எங்க இருக்குது, என் பிள்ளை பிறந்த உடனே இறந்து போச்சு. அப்ப அந்த பிள்ளைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அதாவது கண் துறந்த கண் மறைந்த உறவுகளை எல்லாம் பார்க்க வேண்டும் என்ற அவன் ஆசையை நிறைவேற்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜன்னத்துல் மஅவாவுக்கு தகுதி பெற்ற அந்த சொர்க்கவாதிக்கு 2 ரெக்கைகளை ஏற்படுத்தி அவனை பறக்க வைப்பான் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பறக்க வைத்த அத்தனை பேரை பார்த்து வருவான். இதான் எங்க அம்மா, இதுதான் என்னுடைய மூதாதையர், இதுதான் என்னுடைய உறவு அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் உனக்கு நசீபாக்குறான் என்று சொன்னாங்க. அந்த சொர்க்கத்துல யார் நுழைகிறா? மல்லா இழிவாக, அதாவது பிறரை திட்டாதவன், பிறரை ஏளனமாக திட்டாதவனுக்கு அல்லாஹ் நசீபத் இருக்கிறான். வாழ்க்கை ஃபுல்லா பாபந்தி, யாரையும் திட்ட மாட்டான். அப்படியே ஒண்ணு முன்பின் ஆயிட்டா கூட இப்படி நீங்க பண்ணா நல்லா இருக்குமே, என்ன மனிதன்டாவன். இறந்து போகும்போது எத்தனை உள்ளங்கள் வாழ்த்தும். அவன் ஜனாசாவில் மண்ணை அள்ளி போடும்போது மண்ணாக நினைக்க மாட்டார்கள், பூவாக நினைப்பார்கள். என்ன ஒரு மனிதன், ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரே, எங்களை விட்டு போய்விட்டாரே. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மறைய வேண்டும் சகோதரர்களே. யாரையும் திட்டாதவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி ஜன்னத்துல் மஅவா என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள் மல்லா யதல்லு, யாரை இழிவுபடுத்த மாட்டான். சபையை பார்ப்பான், அவன் தவறே செய்திருந்தா கூட 4 பேர் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சபையில் வச்சு சொன்னா மனம் என்ன பாடுபடும். வேண்டாம், ஒரு குடிகாரர் வருவார் ரசூலுல்லாஹ் தண்டனை பெறுவதற்காக, அவரை அடிக்க சொல்லிடுவாங்க. திருப்பவும் போய் திருப்பியும் குடிச்சிட்டு திருப்பியும் குடிச்சு இழுத்துட்டு வருவாங்க. திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனைக்காக அடிக்க சொல்லுவாங்க, அடிப்பாங்க. 3வது முறையும் வந்து நிற்பார், குடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வருவாங்க, குடிச்சிட்டாருன்னு இழுத்துட்டு வருவாங்க. 3வது முறையும் அடிக்க வைப்பாங்க. 4வது முறையும் எங்கேயோ உழுது கிடக்கிறாருன்னு சொல்லி தூக்கிட்டு வருவாங்க. அப்போ அபு சயீதுல் குத்ரின்னு நினைக்கிறேன் அந்த சஹாபி வந்து, நீ எல்லாம் ஒரு மனிதனா? அவர் சொல்லுவார், நீ எல்லாம் ஒரு மனிதனா? உன்னை எந்த காலத்திலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எவ்வளவு பெரிய பாவத்தை நீ செய்து விட்டாய் அப்படின்னு உடனே நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நிறுத்து. யாரை பார்த்து எந்த வார்த்தையை சொல்லிட்டேன்? அவன் குடிகாரன் தான், ஆனா யுஹிப்புல்லாஹ் வ ரசூல, அல்லாஹ்வையும் அவன் ரசூலையும் அவர் நேசித்தார். அவன் செய்த அந்த பிழை குடிதான். அதுக்காக அவனுடைய மனிதத்தன்மையை சுயமரியாதையை குலைக்கின்ற வார்த்தையை நீங்கள் கூறுவீர்களா என்று கேட்பார்களா முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்ப இழிவாக நினைக்காத நல்லுள்ளங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம் ஜன்னத்துல் மஅவா. பெண்களே, உங்களை நான் சொல்கிறோம், யாரையுமே மட்டமாக நினைக்கின்ற போக்கை உங்கள் வாழ்க்கையில் இருந்து தூரமாக்குங்கள் இன்ஷாஅல்லாஹ். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்ன மல்லா யகுலி, அநியாயம் செய்யாத ஒவ்வொருவருக்குமே அல்லாஹ் சொர்க்கத்தை செய்வார். ஒரு துளி கூட யாருக்கு அநியாயம் பண்ண மாட்டார்.
கரெக்டா இருப்பார். ஒரு துளி கூட இவர்கிட்ட இருந்து ஒரு துல்மு இன்னொருத்தருக்கு பாஸ் ஆச்சுன்ற அந்த பேச்சுக்கு இடமில்லை. இவருக்கு அல்லாஹ் தருகிறார் அந்த சொர்க்கத்தை. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மன் ஆஷபில் கலிமா, கலிமாவோடு வாழ்ந்தார். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணது கிடையாது. படுக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ், இருக்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ், எப்போதுமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தன் வாழ்க்கையின் ரொட்டீனாக கொண்டு வரக்கூடிய அந்த பெருமகனுக்கும் அந்த பெருமகளுக்கும் அல்லாஹ் தரக்கூடிய ஒரு உன்னதம் ஜன்னத்துல் மஅவா என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆறாவது சொர்க்கம் தாருல் ஹயவான். இந்த சொர்க்கம் ரொம்பவும் அலாதியான, உயிர்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய சொர்க்கமாக இருக்கிறது. இந்த சொர்க்கத்தில் முதல்ல நுழைவு யார் தெரியுமா? மம்பனல் மஸ்ஜித். யார் பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்கெல்லாம் அந்த பாக்கியம். பள்ளிவாசலை கட்டல, டைல்ஸுக்கு என்னால முடிஞ்சது ஒரு 3000 ரூபாய் கொடுத்தேன், அவருக்கு நல்லா அந்த பாக்கியத்தை. பள்ளிவாசல் கட்டுற அளவுக்கு வசதி இல்லை பேசுற மாப்பிள்ளை 20000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதுல வீட்டுக்குள்ள தேவைகள்லாம் போக நான் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்தேன். பள்ளிவாசல் ஜாமில் அன்பருக்கு கேட்டாங்க, நான் என்ன செஞ்சேன், ஒரு 2000 ரூபாய் கொடுத்தேன். எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொன்னாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹ் தருகிறார். பள்ளியை கட்டுபவனுக்கு உண்டான அந்த மனோதிடத்தை போல, அந்த மனோபாவத்தை போல அல்லாஹ் இவனுடைய மனோபாவத்தை மாற்றிய முடியாது. அல்லாஹ் இவனுக்கும் நசீபாக்குகிறார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மன் ஸையனல் மஸ்ஜித், மஸ்ஜிதை அலங்கரிப்பவர். அது மஸ்ஜிதோ மதரசாவோ அலங்காரம் செய்பவர். பள்ளி ஏன் இப்படி இருக்கு? அலங்கல என்னால முடிஞ்சது ஒரு பெயிண்டிங் ஒர்க். பள்ளி ஏன் இப்படி இருக்குது? லைட் சரியில்லையே, என்னால முடிஞ்சது ஒரு லைட். தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஏதோ யமன் தேசத்தில் ஒரு வியாபாரத்தை முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவார், மதீனாவுக்கு வருவார். மஸ்ஜித் நபவியை பார்ப்பார். பார்த்து தான் கொண்டு வந்த பொருளை எடுத்து மாட்டுவார். பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த ஒரு அழகான விளக்கு, அந்த காலத்து அப்படியே தொங்கும் விளக்கு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைந்து அந்த விளக்கை பார்ப்பாங்க. மாஷா அல்லாஹ், என்ன அழகாக இருக்கிறது, இந்த விளக்கை யார் போட்டது அப்படின்னு கேட்பாங்க. இந்த விளக்கை யார் போட்டது? தமீமுத்தாரி போட்டாரு. அவரை வர சொல்லிடுவாங்க. அவர் வருவார். யார சொல்லலாம், லாபம் கொஞ்சம் அதிகமாக கிடைத்தது, படைத்தவனின் இல்லத்திற்காக ஒரு பெரும் விளக்கை நான் தொங்கவிட்டேன் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம அல்லாஹு நவ்விர் கல்பக, அல்லாஹ் உன் இதயத்தை ஒளிபரச் செய்வானாக. அவன் மஸ்ஜிதை ஒளிபரச் செஞ்சு இல்லையா, அதனால உன் இதயத்தை அல்லாஹ் ஒளிபரச் செய்வானாக. அல்லாஹு நவ்விர், அல்லாஹு நவ்விர் கல்பக, அல்லாஹ் உன்னுடைய கல்பை, உன்னுடைய இதயத்தை ஒளிபரச் செய்வானாக, உன் வாழ்வை ஒளிபரச் செய்வானாக, உன் கபரை ஒளிபரச் செய்வானாக. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளியில சுத்தம் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை. உலக பிரசித்தி பெற்ற ஹதீஸ் உங்களுக்கு தெரிந்ததுதான். ஆண்கள் எல்லாம் பள்ளியை விட்டு ஒதுங்கிய உடனே ஒரு வயோதிக தாய் என்ன செய்வாங்கண்டா, பள்ளியை தொடப்பாங்க, பள்ளியை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த பெண்ணு காணல. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஒரு அம்மா வந்துட்டு போயிட்டு இருப்பாங்கப்பா, அவங்களை எங்க அப்படின்னு கேட்பாங்க. நீ மாத்த, அந்த அம்மா இறந்துட்டாங்களே, மாத்த அந்த அம்மா இறந்துட்டாங்களே. இறந்துட்டாங்களா? சொல்லவே இல்லையப்பா என்கிட்ட. ரசூலுல்லாஹ் உன்கிட்ட சொல்ற அளவுக்கு எல்லாம் பெரிய ஒருத்தர்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா தூத்து பெருக்கிற பொம்பளை. அதே இருக்கு உங்கள்ட்ட சொல்லுவாங்க, முகம் ஜிபு ஜிபு ஜிபுன்னு செவந்துரும். ரசூலுடைய கோப தருணங்கள் அப்படின்னு புகாரில ஒரு பாடத்தை போடுவாங்க, அதுல இதை எழுதுவாங்க. கோபம் கொண்டவர்கள் என்ன வார்த்தை சொல்லிட்டு அவருடைய கபர் எங்க அதை காட்ட முடியும் சொல்லுவாங்க. அவருடைய கபர் எங்க அதை காட்டு. கபரை காட்டப்படும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு நின்று அந்த பெண்ணுக்காக உலகத்தில் உள்ள எத்தனையோ சக்கரவர்த்திக்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெரிய பாக்கியத்தை கொடுக்கலையே. மஸ்ஜிதை தூத்து பெருக்கினவளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாக்கியத்தை கொடுத்தான். தொழுது முடிப்பாங்க, ஜனாசா தொழுது வைப்பாங்க. தொழுது முடிச்சுட்டு சொல்லுவாங்க, அவள் கூட்டிய குப்பைகள் அவரை சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்து விட்டன என்று சொல்றாங்க. இந்த சொர்க்கம் எந்த சொர்க்கம் சொல்லி பாத்தீங்கன்னா தாருல் ஹயவான், மஸ்ஜிதை சுத்தப்படுத்தக்கூடியவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம். மையஸ்கினுல் மஸ்ஜித், எப்போதும் பள்ளி 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 பள்ளிண்டு பள்ளியிலேயே தரிப்படுறாரு, பள்ளியிலேயே தங்குறாரு.
அவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம் இந்த சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்த சொர்க்கம் பாத்தீங்கன்னா 7வது சொர்க்கம் மக்காதே சிதுக். இந்த சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா அல்லாஹ் ரொம்ப கருணையான சாதாரணமான அமல்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை நசீவாக்குறாங்க. ராத்துல் கர்ன், கடனை முறையாக திருப்பி கொடுக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம் இந்த மக்காதே சிதுக். சொன்னாங்க அடுத்து ஆயுதுல் மா, நோயாளியை நலம் விசாரிக்க போகக்கூடியவர். எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார் விருகம்பாக்கத்துல. என்ன செய்வார் தெரியுமா? மாதத்துக்கு ஒரு நாளை தேர்ந்தெடுத்து ஜிஹெச், சிவி சண்முகம் ஹாஸ்பிட்டலு, இந்த போரூர்ல இருக்கக்கூடிய ராமச்சந்திரா எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் விசிட் பண்ணுவார். காலையில பதில் தொழுவார், தொழுது முடிச்ச உடனே போயிருவார். தொழுது முடிச்ச உடனே போய் அத்தனை நோயாளிகள் தலையில கை வச்சு ஓதி பார்த்துட்டு நல்லா இருக்கிறீங்களா, ரொம்ப ஏழையா இருந்தா அவரே பாவம் சாதாரண ஒரு கடையில ஃபேன்சி கடையில நிற்கக்கூடிய மனுஷன் தான். அவர் என்ன பண்ணுவாருடா, அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒண்ணை கொடுத்து அவங்களை என்ன செய்வார். இந்த வாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறான்னா இவருக்கு கொடுக்குறான். எந்த சொர்க்கம்? மக்காதே சிதுக். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மையஸ்ரில் ஃபகாரிப், யாரும் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஜனாசா, அனாதை ஜனாசாக்கள் இருப்பாங்க. அந்த அனாதை ஜனாசாக்களை தத்தெடுத்து கொண்டு அதற்குண்டான முஸ்லீம்களை பண்ணக்கூடியவனுக்கு அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை நசீபாக்குறான். கோயம்புத்தூர்ல ஜீவ ஜோதி ஜீவ ஜோதின்னு எங்க பார்த்தாலும் பாப்புலரா இருந்துச்சு. ரசன் தான் சொன்னாங்க, ஜீவ ஜோதினா சரி இந்துக்களா இருக்கும், ஜீவ ஜோதினா இந்துக்கள் தானே வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அது பொதுவான பேர். இது கடைசியில ஆய்வு செய்து பார்த்தா ஜீவ ஜோதின்ற அந்த அமைப்புல 2 இளைஞர்கள், 2 பேருமே முஸ்லிம்கள் தான். ஒரு 40-35 வயசுக்கு உட்பட்ட 2 பேர். உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஜிஹெச்ல ஓரங்கட்டப்படக்கூடிய, கோயம்புத்தூர்ல ஜிஹெச்ல ஓரங்கட்டப்படக்கூடிய அனாதை ஜனாசாக்கள், அது இந்துவோ முஸ்லிமோ, இந்துவாக இருந்தால் அவங்களுடைய ஐதீகத்தின்படி அவங்களுடைய மக்களை வைத்து அவங்களுடைய ஐதீகத்தின்படி சுடுகாட்டில், முஸ்லிம்களாக இருந்தால் நம்முடைய உலமாக்களுடைய ஆலோசனையின் பேரில் நம்முடைய ஆட்களை வரவழைத்து ஜனாசா தொழுகை, மொத்தத்துல பிணங்களின் ஜனாசாக்களின் கண்ணீரை தொடரக்கூடியவர். இந்த பாக்கியம் யாருக்காவது இருக்குமா? எவ்வளவு பெரிய பெரிய டாடா பிர்லால நம்ம சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவனுக்கெல்லாம் வராதது ஒரு பைக் பட்டறை வைத்திருக்கக்கூடிய 2 இளைஞர்களுக்கு அல்லாஹ் தந்து ஜனாசாக்களை தத்தெடுத்துக் கொண்டு ஒன்றுமில்லாத, ஆள் இல்லாத, எந்த ஆதரவும் இல்லாத மக்களை தத்தெடுத்துக் கொண்டு அவர்களை புதைக்கக்கூடிய அந்த அருள் பணியை இந்த ஜீவ ஜோதி இயக்கம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அந்த இளைஞர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அதுக்கடுத்து 4வது கேட்டகரி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மை யத்தபிஉல் ஜனாயிஸ், ஜனாசாவை பின்தொடர்ந்து போய் அவர்களுடைய காரியங்கள் அனைத்திலும் பங்கெடுத்துக் கொண்டு முழுமையாக புதைக்கப்படுகின்ற வரைக்கும் அந்த ஜனாசாவில் கிடக்கிற ஒருத்தர். அல்லாஹ் அக்பர். சொன்னாங்க இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 உஹது மலை அளவுக்கு நன்மையை பெறுவார். ஜனாசாவை பின்தொடர்ந்து புதைக்கின்ற வரைக்கும் நின்று வராது பாருங்க. இவருக்கு 2 உஹது மலையெல்லாம் உங்களால பார்க்க கூட முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது, கன பரிணாமமானது. அந்த அளவுக்கு சவாபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சகோதரரின் ஒரு சகோதரியின் மௌத்தில் நான் கலந்து கொள்வதற்கு தருகிறான் என்று சொன்னால் அந்த இறைவனின் கருணையை நான் என்னவென்று சொல்வது? இந்த மக்காதே சிதுக், இந்த ஜனாசாவை பின்தொடர்பவருக்கு தரக்கூடிய பரிசு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா லாஸ்ட் சொர்க்கம் அல்ஹம்துலில்லாஹ் ஜன்னத்துல் அத்ன். இந்த சொர்க்கம் சாதாரணப்பட்டதல்ல. இந்த சொர்க்கம் எப்பேற்பட்டது என்றால் அல்லாஹ் அக்பர், முத்தசத்திக், அதிகமாக தர்மம் செய்பவர். நான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஒரு வகையில் இவருடைய பொருள் டெய்லி போயிட்டே இருக்கும். அது 10 ரூபாவோ 100 ரூபாவோ 1000 ரூபாவோ ஏதாவது ஒரு ஏழைக்கு போயிட்டே இருக்கும். ஒரு நாள் கூட தன்னிடத்திலிருந்து சேவையோ தர்மமோ இல்லாமல் கிடையாது. அல்லாஹ் தருகிறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சாபிர், பொறுமையான பெண். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைக்கு பெரிய மூலாதாரமாக இருப்பது ஆத்திரம் தான். ஆத்திர உணர்ச்சிக்கு தான் மௌலானா ரூமி சொல்லுவாங்க,
சாப்பிடும் போது என் பொண்டாட்டி முடி தலைமுடி சாப்பாட்டுல கிடந்தா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அழகு பெண்ணே, அரபி இபாரத் அது எனக்கு சரியா வரல. அழகு பெண்ணே, இந்த முடி ஒரு தலையில இருந்தால் அல்லவா அழகு, இது சோத்துல கிடக்குது என்ன அப்படின்னு கேட்பேன். என் மனைவி சிரித்து கொண்டே நான் தெரியாம போட்டுட்டேன் அதை ரிமூவ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி இருக்குதா அட்ஜஸ்ட்மெண்ட்? இவர் ஒரு பக்கம் போறாரு, அவர் ஒரு பக்கம் போறாரு. இங்க கேள்விப்படுற அல்லாஹ் பாதுகாக்கணும். சில பேரு வீட்டிலேயே சாப்பிடுறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். மனைவி உணவே கொடுக்கறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். என்ன கிடைக்க போகிறது என்று இந்த வீராபு நான் கேட்கிறேன். என்ன கிடைக்க போகிறது உங்களுக்கு? என்ன பரிசு கிடைக்க போகிறது உங்களுக்கு? கிரீடம் சூட்ட போடுகிறானா? பட்டம் தர போகிறானா? மாதரசி மாணிக்கம் என்று உங்களுக்கு பல மக்களுக்கு முன்னால் பதவி பிரமாணம் செய்யப்பட போகிறதா? வெட்டு கொடுத்து நடக்குதல் என்ற அற்புதமான பொக்கிஷத்தை தீனுல் இஸ்லாம் உங்கள் கையில் தந்திருக்க ஏன் இந்த கோபம், ஏன் இந்த தாபம், ஏன் இந்த வெறுப்பு, ஏன் இந்த விரக்தி? சாபிர், பொறுமையான பொறுமை கடலிலும் பெரிதுன்றாங்க பாருங்க. நான் சொல்லுவேன், ஆகிரத்தில் உள்ள அத்தனை சொர்க்கங்களை இழுத்து கொண்டு வந்துடும் உங்க கையில. அதுக்கு பாத்தீங்கன்னா ஷாக்கிர், நன்றி செலுத்துபவர். இன்னைக்கு என்ன தொழுகை நல்ல ஸ்பெஷலா இருக்குத, இன்னைக்கு என்னன்னு தெரியல சார், எனக்கு நல்ல லாபம் கிடைச்சது, அதனால நான் இன்னைக்கு மகரிபுக்கு பிறகு பூரா நபில் தொழுகணும்னு நான் நியத்து பண்ணி தொழுதுகிட்டே இருக்கிறேன். இந்த ஒரு சூழல் நம்மிடத்தில் இப்போது இருக்கிறதா? இன்னைக்கு என்ன குர்ஆன் திலாவத் ரொம்ப இருக்குது. நேத்து நான் ஒரு துஆ கேட்டுக்கிட்டே இருந்தேன் சார், நேத்து ஒரு கபூலியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான், அந்த துஆல ஒரு பெரிய வெற்றி அல்லாஹ் தஆலா நசீபாக்கிட்டான், எனக்கு துஆவை ஏற்றுக்கொண்டுட்டான், அதனால நான் சுக்ர அதிகப்படுத்துறேன். இந்த ஷாக்கிருக்கு அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம். அடுத்து பாத்தீங்கன்னா 4வது கேட்டகரி கஃபுல் அதா. யார் எந்த கஷ்டப்பட்டாலும் அவருடைய நோவினை எல்லாம் தீர்த்து வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பர்சன். இந்த பர்சனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சொர்க்கத்தை நசீபாக்குகிறார். 8 சொர்க்கங்கள். இந்த 8 சொர்க்கங்களை உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லி இருக்கிறேன். இது பல மாதங்கள் பல வாரங்கள் பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு. உங்களுக்கு ஏதோ எங்களால் முடிந்த ஒரு சில விளக்கங்களை நான் சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை 8 சொர்க்கங்களிலும் விழ விடுவானாக. 8 சொர்க்கங்களிலும் அல்லாஹ் வசிக்க செய்வானாக. 8 சொர்க்கங்களையும் கண்ணால் கண்டு அதனுடைய பேரின்பங்களை அனுபவிக்கக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வானாக.